பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்றார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்கள் எல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவளை சுற்றி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வியாதினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரை, பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், எதிர்காலத்துக்கு குறித்த பயத்தை கொடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர் தைரியப்படுத்த பயப்படாத இந்த வார்த்தை அவர்கள் கேட்கட்டும், அவருடைய இருதயத்தில் தொனிக்கட்டும். கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்த உயர்த்தை நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்த உயர்த்தை கனப்படுத்தும். ஆண்டவரை, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதித்து நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.